இப்போல்லாம் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெழுகு மாதிரி மெல்டடாக ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜெல் ஷைனர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ரேட் பிரச்சனை இல்லை, எனக்கு ட்ரை ஸ்கின் மேம் சூப்பராக மெயின்டைன் பண்ணணும், ரெகுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சேம் சார்லி டில்பரியில் மேஜிக் க்ரீம். இப்போ ட்ரெண்டிங் ஆப்வியஸ்லி எல்லாமே ஹீரோயின்ஸ் கொண்டது தான். ரொம்ப கிளாஸியாக ஷைனியாக க்ளோயியாக வேணும், ஃபவுண்டேஷன் போட்டதே தெரியக்கூடாது, ஆனால் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும். பட் எல்லாமே போட்டிருப்போம், பட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். மேக்கப்ன்றது மீனிங்கே வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் இருக்காது, எந்த ஒரு கவரேஜ் இருக்காது. இது வந்து எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. பிரைட்ஸுமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பிக்மெண்ட் இல்லை, பிம்பிள் இல்லை, அண்ட் வந்து பேச்சஸ் எதுவுமே இல்லைனா மட்டும் இந்த மேக்கப் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு லேயரே வந்து உள்ளே இருக்க லேயர் எல்லாமே தெரிய போகுது. ஒரு மாதம் முன்னாடி அப்ரோச் பண்ணிட்டு பிரச்சனையும் சால்வ் ஆகாது. அது கரெக்ஷனும் மேக்கப்பில் வந்து 50% தான் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வெப்லைன்ல வந்து 500 அந்த ஃபவுண்டேஷன் ஆஃபர் போக எனக்கு 500 வருது. ஆக்சுவலி 899 799 ஏதோ ஒன்று. பட் ஆனால் நல்ல ஆஃபர், பெஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா லாங் ஸ்டேவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ரெகுலர் வேருக்கும் நல்லாவே இருக்குது. காம்பேக்டில் என்ன கேட்டால் நான் மேக் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டெய்லி யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் வருது. அண்ட் மஸ்காரா ஆப்வியஸ்லி வந்து இப்போ நாங்களுமே வந்து ரீயூஸ் ரொம்ப நாள் வச்சுக்க கூடாது. ஒரு 3 months ஆயிடுச்சு, 4 months ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை மாற்றணும். வந்து எப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே ஸ்கின்னுக்கு முக்கியம், நம்ம செலவு பண்ணலான்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு செலவு பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே நம்ம ஸ்கின்க்கு போட போகிறோம். லைனரில் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இட்ஸ் ஒர்த் ஃபார் இட்னா அது என்னவா இருக்கும்? ஒர்த் ஃபார் இட் அப்படின்னா எங்களோட ஜெல் லைனர். ஸோ இதர் கேரட் அண்ட் பீட்ரூட் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ், இது எல்லாமே உங்களுக்கு கலர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். ஒரு 6 months இது ரெகுலராக குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கலர் நல்லா ஒரு டோன்லேருந்து 2 டோன் ஆச்சும் கண்டிப்பாக மாறும். ஸோ இன்னும் வந்து ஹை அண்டில் இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். இது வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சிமிலராக பார்த்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே. ஸோ லூஸ் பவுடர் என்னோட ஃபேவரட் லாரா மர்சி லூஸ் பவுடர். இதுலேயும் 2-3 ஷேட்ஸ் இருக்குது, அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ஏன் போடுறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதை இன்னும் நேச்சுரலாக பேக் பண்ணுறதுக்காக இதை நம்ம போடுவோம். ஸோ இது ரொம்ப நேச்சுரலாக நல்லாவே இருக்கும். ஏன் மேம் ரொம்ப ஃபேவரெட்னு வந்து ரொம்ப ஜாலியாக சொல்கிறீங்க, அதோட ப்ரைஸ் ரேட் மட்டும் சொல்லுங்கள். ப்ரைஸ் ஆப்வியஸ்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது ரீஃபில் பண்ணியிருக்கேன், அது ஒரு 6000 அந்த மாதிரி. இது சின்னது வந்து 4000 நினைக்கிறேன். ஓகே, இந்த சின்ன டப்பா 4000. ஓகே மேம். ஆனால் மேக்கப் நேச்சுரலாக காமிக்கும். ஓகே. அண்ட் ஐஷேடோஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஷேடோஸ் அப்படின்னா சார்லி டில்பரியோட ஐஷேடோஸ் தான். ஸோ இது எல்லாமே குட்டி குட்டி பாக்ஸ், இதெல்லாம் ஒன்று வந்து 6000 நினைக்கிறேன். பட் ஐஷேடோஸ் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும், நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக பிரைடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி பேலட்ஸில் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இது ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் ரேட் வந்து 6000. ஆமாம். ஓகே. பட் இது ஒர்த் ஃபார் இட், நல்லா இருக்குது, நல்லாவே யூஸ் பண்ணலாம். பவுடர்ஸ் எல்லாமே நீங்கள் 2 years வரைக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு செல்ஃப் யூஸ்க்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பேலட் இல்லை நார்மலாக அந்த மெப்லைன்லையோ லாரியல்லையோ அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் ஷைனா. ஓகே. எஸ். ஸோ டியாரோட ப்ராடக்ட் நல்லாவே எல்லாமே இப்போ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோயிங்காக இருக்காங்க, ஷைனிங்காக இருக்காங்க அப்படின்னா பவுடர் ஷைனஸ். இது ஜெல் ஷைனஸும் இருக்குது. இது வந்து என்னோட ஃபேவரட் பவுடர் ஷைனஸ். ஜெல் ஷைனஸ்க்கும் இதுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் அண்ட் என்ன ஒரு ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ்? இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 1 year முன்னாடி ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒரு பவுடர் ஷைனஸ் தான் நிறைய அப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெழுகு மாதிரி மெல்டடாக ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜெல் ஷைனஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ரேட் பிரச்சனை இல்லை, எனக்கு ட்ரை ஸ்கின் மேம் சூப்பராக மெயின்டைன் பண்ணணும், ரெகுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சேம் சார்லி டில்பரியில் மேஜிக் க்ரீம். இது நல்லா க்ளோ கொடுக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ட்ரைனஸே இருக்காது, நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பாக்ஸே இவ்வளோ குட்டியாக இருக்கே மேம், இது ப்ரைஸ் ரேட் என்ன மேம்? இது வந்து 6000. ஸோ நாங்கள்லாம் பெரிய பெரிய பாக்ஸ் வாங்கி வச்சிருவோம். ஸோ ரீஃபில் பண்ணிப்போம். ஸோ அப்போ எம்எல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இது வந்து 6000. இந்த பாக்ஸ் வந்து 6000. ஆனால் டெய்லி யூஸ்க்குமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பட்டரியாக ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ட்ரைனஸே போயிடும் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் பற்றி தான் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். நானே தெரியாமல் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒர்த் ஃபார் இட், உண்மையாலே நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். மேம் இப்போ வந்து பிரைடாக இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து நிறைய பேர் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்பாங்க. சில பேர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு வந்து விட்டுடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இப்போ
இப்போ வந்து அதிகமாக இதுதான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி மேக்கப் வேணும், இந்த மாதிரி மேக்கப் தான் வேணும்னு கேட்குற ட்ரெண்டிங்கில் இருக்க மேக்கப் என்ன மேம்? இப்போ ட்ரெண்டிங் ஆப்வியஸ்லி எல்லாமே ஹீரோயின்ஸ் பண்ணது தான். ரொம்ப கிளாஸியாக ஷைனியாக க்ளோயியாக வேணும். ஃபவுண்டேஷன் போட்டதே தெரியக்கூடாது, ஆனால் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும். பட் எல்லாமே போட்டிருப்போம், பட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அண்ட் க்ளோயிங் என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுறோம். ஸோ அது அப்போ பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க. யா மேம். பட் சில பேர் வந்து எனக்கு நோ மேக்கப் லுக் வரணும்னு வேணும்னு வருவாங்க. ஆனால் அவங்க காட்டுற இமேஜஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி வர பிரைடுக்கு இது இல்லை உங்களுக்கு செட் ஆகாது, இல்லை இப்படி தான் உங்களுக்கு செட் ஆகும்னு கன்வின்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும்ல மேம், அது என்ன மாதிரி இருக்கும்? மேக்கப்ன்றது மீனிங்கே வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் இருக்காது, எந்த ஒரு கவரேஜ் இருக்காது. இது வந்து எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. ஸோ வந்து ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின், இப்போ நயன்தாரா மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அவங்க நோ மேக்கப் லுக் போனால் ஒன்றுமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் ஷீஸ் ஹேவிங் a flawless skin. பேஸ் போடும்போது ரொம்ப நீட்டாக நேச்சுரலாக இருக்கும், அவங்களுக்கு பண்ண முடியும். அண்ட் பிரைட்ஸுமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பிக்மெண்ட் இல்லை, பிம்பிள் இல்லை, அண்ட் வந்து பேச்சஸ் எதுவுமே இல்லைனா மட்டும் இந்த மேக்கப் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு லேயரே வந்து உள்ள இருக்க லேயர் எல்லாமே தெரிய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிரைட்ஸ் சூஸ் பண்ணால் ஓகே. இன்கேஸ் வந்து ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் நடக்காது. அதுவும் நம்ம சென்னையோ இந்தியாலேயோ பார்த்தீங்கன்னா லைக் இந்தியன் ஸ்கின் வந்து ரொம்ப ஈவனாக ஃப்ளாலெஸ்ஸாக நிறைய பேருக்கு இல்லை. ஸோ நிறைய பேருக்கு ஈவன் எனக்குமே வந்து லோயர் இங்கே பிக்மெண்ட் இருக்கும் அண்ட் ஃபோர்ஹெட் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் கன்சீல் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுமே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ட்ரையல் தான் போக முடியும். ரொம்ப கேக்கியாக இல்லாமல் அவங்கள மாதிரி 100% ரீச் ஆகலைன்னா கூட ஒரு 50% ரீச் பண்ணி பண்ணலாம். ஆனால் ரேதர் தென் அவங்கள ஹீரோயின் மாதிரி போகிறத விட இவங்களுக்கு எது பெட்டரோ அது போகிறது தான் சேஃப். அப்படி போடும்போது பிரைடுமே இன்னுமே அழகாக இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்குறதுக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டோம், வில் ட்ரை அவர் பெஸ்ட்னு சொல்லிட்டு ட்ரையல் கூப்பிடுவோம். ஸோ ட்ரையலில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் அந்த நோ மேக்கப் லுக். மேக்ஸிமம் இந்த சீக்ஸு இங்கே எல்லாமே வந்து நோ மேக்கப் லுக் தான் பண்ணுவோம். எங்கெல்லாம் கவரேஜோ அங்கே மட்டும் கவர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நோ மேக்கில் தான் காமிப்போம். அது ஒரு இல்யூஷன் மாதிரி தான். ஸோ அதில் பிரைட் ஹாப்பி ஆவாங்க. பிரைடோட மேஜர் மிஸ்டேக்ஸாக என்ன மேம் பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போது நிறைய அவங்களும் அழகா அந்த அவங்களோட ஆசையாக வருவாங்க, பிக் டே அவங்க ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு ஆசையாக வருவாங்க. ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? ஓகே, மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இன்னசென்ஸ் தான் நான் சொல்லுவேன். பிரைடு என்னனாலுமே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கேள்வி ஞானம், இவ்வளோ பேர் 6 மாதம் முன்னாடி பாரு, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்ரோச் பண்ணுறது, ஒரு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுறது 6 மந்த்ஸாவது ப்ரியாராக அப்ரோச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த 6 மந்த்ஸ் டியூரேஷன், இன்கேஸ் உங்களுக்கு பிம்பிளோ ஏதாச்சும் இருக்குது, இல்லைனா வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்போதுலேருந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், 6 மாதம் என்னோட ஸ்கின் ஃப்ளாலெஸ் ஆகிடும். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு டியூரேஷனாவது வேணும். அண்ட் நம்ம ஒரு மாதம் முன்னாடி அப்ரோச் பண்ணிட்டு பிரச்சனையும் சால்வ் ஆகாது. அது கரெக்ஷனும் மேக்கப்பில் வந்து 50% தான் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரி 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்ரோச் பண்ணணும், அது ஒரு மேஜர். அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்டே அவங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இப்போ நான்லாம் வந்து என்னோட பிரைடுக்கு வந்து ரெகுலராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இட்ஸ் நாட் ஓன்லி மேக்கப், அன்றைக்கி ஒரு நாள் மேக்கப் பண்ணி அப்படியே ஏஞ்சல் மாதிரி மாற்றுறதில்ல, அவங்கள உண்மையாலே ஏஞ்சல் மாதிரி மாற்றினா மட்டும்தான் அந்த டே வந்து ஒரிஜினல் ஏஞ்சலாக காமிக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்கள உண்மையாலே ஒரு ஏஞ்சல் மாதிரி மாற்றணும். மேம் உங்கள் ஸ்கின்னும் உங்களோட வெயிட் லாஸ்னாலும் வெயிட் லாஸ் ஜர்னி சொல்லுங்கள் மேம். ஒரு 3 kgs 4 kgs முடிஞ்சால் குறைஞ்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் சாரீ ட்ரெப்பிங், அது கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ட் ஸ்கின் கேர் சொல்லுவோம். அண்ட் ஹோம் ரெமெடி தான் நிறைய பேர் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அட்வான்ஸ் டெக்னிக் ஃபேஷியலோ இல்லை பீலிங்கோ அந்த மாதிரி அது உங்களோட கோர்ஸில் ஒன்று வரும். ஆனாலுமே வந்து ஸ்கின் கேர் ஹோம் ரெமெடியும் நிறைய கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பண்ண ஒரு டியூரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் வந்து 6 மந்த்ஸில் இன்னுமே பெட்டராக இருப்பாங்க. என்னோட பிரைட்லாம் நான் புக் பண்ண வரும்போதும் அண்ட் வந்து ஆன் த டே நானே ஷாக் ஆயிருப்பேன். உங்கள் ஸ்கின்லாம் எப்படி இவ்வளோ சூப்பர் ஆயிடுச்சு மேம், நீங்கள் தானே சொன்னீங்க டெர்மடாலஜி போய் பார்த்து, நான் பார்த்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன் மேம், செம்மையாக ஒர்க் ஆச்சு அப்படின்வாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ரெகுலர் கன்சல்டேஷனில் இருப்பாங்க. ஸோ அது அவங்க என்ன கேட்டாலுமே நம்ம கைட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்னா இந்த மாதிரி இருந்தால் பிரைடுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும், அவங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆகும், அட் த சேம் டைம் அந்த எண்ட் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது பண்ணணும். அண்ட் பிரைடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் ட்ரெஸ் சூஸ் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணாலுமே எதுனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது, எல்லா கலர்ஸும் எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் தியரி இல்லை அவங்க ஆர்டிஸ்டே அப்ரோச் பண்ணிட்டாவது அவங்க எந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க அதையும் பார்த்து பொறுமையாக வாங்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் அவங்க பிக் டேல மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நான் வந்து நேச்சுரலாக சொல்கிறேன், ஒரிஜினலாகவே அவங்கள அழகாக காமிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள்,
உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.